வணக்கம் அண்ட் வெல்கம் டு எவ்ரி ஒன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன கொஞ்சம் குதூகலமா இருக்கேன்னு பாக்குறீங்களா? ஆமாங்க, ஏன்னா நான் சாப்பிடுற ஃபுட் அப்படி. என்னோட எனர்ஜி இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என் பேச்சிலையும் வித்தியாசம் இருக்கும் தான். நீங்களுமே என்ன மாதிரி குதூகலமா தான் இருப்பீங்கன்னு நம்புறேன். ஏன்னா நானும் உங்களை மாதிரி 45 ரைஸ் தான் வாங்கி சாப்பிடுறேன். அதுதாங்க செறிவூட்டப்பட்ட அரிசி. ஓ, அப்போ இன்னைக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி பத்தி பேச போறேன்னு தானே நினைக்கிறீங்க? அதுதான் இல்ல. செறிவூட்டப்பட்ட அரிசிக்கு பாமாயில் எப்படி கூட்டு களவாணியாச்சுன்னு பேச போறேன். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. வாங்க டாபிக் உள்ள போலாம். செறிவூட்டப்பட்ட அரிசினா என்ன? நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுக்கு போதிய அளவுக்கு இரும்பு சத்து இல்லாததால அவர்களுக்கு ரத்த சோகை போன்ற ஊட்டச்சத்து குறைபாடு இருப்பதா மத்திய அரசு கூறுவது. உண்மைதாங்க. இந்த அரிசி வரதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் ரோட்ல விழுந்து கிடக்கிறத நீங்க பார்த்திருப்பீங்க. அதுக்கு காரணம் இது இல்ல, இதன் பற்றாக்குறை தான். இனிமே யாரும் ரோட்டோரம் கிறங்கி கிடக்க மாட்டாங்க. அதுக்கு காரணம் 45 ரைஸ்ல அயன், ஃபாலிக் ஆசிட், விட்டமின் B12 இது எல்லாமே உள்ள அடங்கி இருக்கு. இனிமே உங்களுக்கு ரத்த சோகை எல்லாம் வரவே வராது. ஏன்னா இது தயாரிக்கிற விதம் அப்படி. அதிகமான நியூட்ரியன் சத்துக்கள் நிறைஞ்ச ட்ரை நட்ஸ், ட்ரை ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள் எல்லாமே இங்க நல்லாவே காய வச்சு பவுடர் ஃபார்ம் ஆக்கி மெஷின்ல கொடுத்து ரைஸாவே உங்களுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுக்கறேன். இதெல்லாம் நம்புற மாதிரியாங்க இருக்குது. இத பத்தி நான் படிக்கும் போது தான் தெரிஞ்சது. நம்ம கடைகள்ல வாங்குற அரிசி ஏற்கனவே பாலிஷ் பண்ணி தான் கடைகளுக்கே வருது. இந்த ப்ராசஸ் பண்ணும்போது ரைஸ் பிராண்ட் அண்ட் ரைஸ் ஜெர்ம்னு சொல்ற முக்கியமான சத்து பொருட்கள் இதுல நமக்கு கிடைக்காமலே போகுது. இப்படி சத்துக்கள் இல்லாத அரிசியில சத்துக்களை உருவாக்குறதுக்கு 45 ரைஸை உருவாக்கி இதுல கலவையா கலந்து நம்ம கையில கொடுக்கறாங்க. இப்போ நீங்க யோசிக்கலாம், ரைஸ் பிரானை ரிமூவ் பண்ணாம அந்த அரிசியை அப்படியே நம்ம கையில கொடுத்துருக்கலாமேன்னு. இது மாதிரி தான் நானும் யோசிச்சேன். நான் போய் கூகுள் அண்ணாச்சிட்ட கேட்டேன், இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. அவர் சொன்னாரு அதை அப்படியே சாப்பிடுற அளவுக்கு நமக்கு ஜீரண சக்தி இல்லைன்னு. சரி விடுங்க, அப்படி இந்த ரைஸ் பிரானை அவங்க என்னதான் பண்றாங்கன்னு பார்த்தா அதுல இருந்து நம்ம நாடு ரைஸ் பிரான் ஆயில்னு ஒன்ன தயாரிக்கிறாங்க. உண்மையில ரொம்பவே சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம்தான். ஏன்னா அதுல அதிகப்படியான நன்மைகள் இருக்கு. டயபெட்டிஸ், பிளட் பிரஷர், கொலஸ்ட்ரால், ஒபிசிட்டி, இதய பிரச்சனை, கிட்னி ஸ்டோன்ஸ், நோய் எதிர்ப்பு சக்தி இது எல்லாமே சரியான நிலைக்கு வச்சிருக்கு. கூடவே சாப்பாட்டுக்கு அப்புறமும் நீங்க ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்கன்னு சொல்றாங்க. இவ்வளோ நன்மைகளை கொடுக்கற இந்த ரைஸ் பிரான் ஆயில சைனா மற்றும் ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்றாங்க. மேலும் நம்ம தேவைகளுக்கு மலேசியா மற்றும் இந்தோனேஷியா போன்ற நாடுகள்ல இருந்து பாமாயில உள்ள இறக்குமதியும் பண்றாங்க. உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும், நம்ம ரீஜனல் ஃபுட் தான் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லதுன்னு. அப்போ அந்நிய நாட்டுல இருந்து வரும் பாமாயிலுக்கு பதிலா நம்ம ரைஸ் பிரான் ஆயில் யூஸ் பண்ணியிருந்தோம். நம்ம நாட்டுல அறியப்பட்ட பல வியாதிகளோட பெயர்கள் ஒருவேளை நம்ம காதுக்கு எட்டாமலே போயிருக்கலாம். அரசு நினைச்சா ரேஷன் கடைகள்ல பாமாயில தவிர்த்து ரைஸ் பிரான் ஆயில நமக்கு தந்திருக்கலாம். அப்படியும் முடியலன்னா ஊட்டச்சத்து நிறைஞ்ச அரிசியா ரைஸ் பிரானை ரிமூவ் பண்ணாம அதை அப்படியே நமக்கு தந்திருக்கலாம். வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பு. இப்போ மக்களுக்கு ஊட்டச்சத்து குறைபாடுன்னு சொல்லி செறிவூட்டப்பட்ட அரிசியும் பழக்கத்துக்கு கொண்டு வந்தாச்சு. நம்ம உடம்புக்கு செறிவூட்டப்பட்ட அரிசி தேவையா தேவையில்லையான்னு நீங்களே சிந்திச்சு பாருங்க. கூடவே உங்க மண்டையில நல்லா பதிய வைக்கிறாங்க, நீங்க 60 வயசை எட்டுறதே ரொம்ப கஷ்டம்னு. நாம மனசு வச்சா நாம 120ஐயும் கடந்து போகலாம். மக்களே, நீங்க சீக்கிரமா விழிப்படைங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணி மற்றவங்களையும் விழிப்படைய செய்யுங்க. நம்ம வாழ்நாள் காலத்தை நாமே முடிவு பண்ணலாம். நன்றி, வணக்கம்.